வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் டொமினிக் அரோன் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிசோய் இசையமைச்சிருக்கிறாரு. சாமன் சாக்கோ எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவங்க டெக்னிக்கல் டீமு. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஒரு சூப்பர்மேன் அந்த மாதிரி ஒரு கதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. மின்னல் முரளி இப்போ மலையாளத்தில் ரீசெண்டாக வந்தது. அதே மாதிரி நமக்கு இங்கே மாவீரன் அப்படிங்கிற படம் வந்து நம்ம தமிழில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்திருந்தது. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் வந்து ஒரு சூப்பர்மேன் அப்படின்னா சூப்பர் உமன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து வந்திருக்கு. இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அவங்க சூப்பர் உமன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கே வந்து நம்ம ஒரு 30 நிமிஷம் வந்து படம் ஆரம்பித்து காத்திருக்கணும். இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் வந்து ரன் ஆகுது. ஒரு 30 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஓகே இதுதான் அந்த படம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த படத்தில் நஸ்லினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. காமெடி அது இது அப்படியே கொண்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் கல்யாண பிரியதர்ஷனோட வந்து அவங்க சூப்பர் உமன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கதை நகர்வு வந்து அப்புறம் சூடு பிடிக்குது. இதில் அப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து வில்லன் ரோல் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட ரோல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த வில்லன் ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோவுக்கான வேலை, அந்த கதை நகர்வுக்கான ஒரு உயிரோட்டம் வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் வந்து சாண்டியோட ரோல் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆன மாதிரி இருந்தது. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவரோட ரோல் வந்து செம்மையாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் டைல்யூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் நஸ்லின் வந்து நம்ம ஏற்கனவே பிரேமலுவில் பார்த்துருக்கோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸை. இன்னொரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. பிரேமலுவில் ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ்ஸு. இந்த படத்தில் அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நஸ்லின்னு. காமெடி கலந்த ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஹீரோ வந்து நஸ்லின் அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம். கல்யாணி பிரியதர்ஷன் இந்த சூப்பர்மேன் படம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்திருப்போம். இந்த கான்செப்டில் வந்து ஒரு உமன் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து சூப்பராக வந்து அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இயக்குனர் டொமினிக் அரோன். கல்யாணி பிரியதர்ஷன் வந்து டோட்டலாகவே மூவி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த சீன்லாம் வரும்போது எல்லாமே கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அதுலேயும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க எப்படி வந்து அந்த சூப்பர் உமன் ஆனாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தை கதாபாத்திரமும் வரும். அந்த குழந்தை கதாபாத்திரமும் வந்து அவ்வளோ ஒரு நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. அந்த கதை சொல்லல், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கதை சொல்கிற விதமே வந்து நமக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் திரைக்கதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருந்து அப்படின்னா இது இன்னுமே வந்து பெட்டராக சூப்பரான ஒரு படமாக வந்திருக்க வேண்டியது. அப்புறம் துல்கர் சல்மான், சௌபின் சகீர், இன்னும் சிலர், பட் டொவினோ தாமஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு கேமியோ வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ரைட்டிங் வந்து இது சாப்டர் 1 அப்படிங்கிறனால இன்னும் வரும் அடுத்தடுத்த சாப்டரில் வந்து அவங்களுக்கான ரோல் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் அங்கங்கே வந்து போகிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீக் டேஸ்லேயோ இல்லை வீக்கெண்ட்லேயோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இது 16+ மூவி. ஸோ குழந்தைங்க பார்க்குறதுக்கு பெருசாக இல்லை, பட்டு அந்த சூப்பர் உமன் கேரக்டர், அந்த ஒரு கதை நகர்வு இது எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தான். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் தான். நீங்கள் படம் பார்க்கும்போது நல்ல ஒரு டெக்னிக்கல் டீம், ஒரு டெக்னிக்கலாக சவுண்டான படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் நல்ல ஒரு ஆம்பியண்டான தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மூவி பார்த்ததுக்கான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு சாப்டருங்கனால இதில் பண்ண மிஸ்டேக்கை அப்கமிங் சாப்டர்ஸில் வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த படம் வந்து 200 கோடி போயிட்டுருக்கு, 300 கோடி நெருங்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வர படங்கள் வந்து வசூலை மையப்படுத்தியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியல. கதை மக்களுக்கு பிடிச்சதுன்னா மக்கள் அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா லப்பர் பந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அந்த படத்துக்கு பெரிய ப்ரமோஷன்லாம் எதுவுமே பண்ணல, ஆனால்
தமிழ்நாடு முழுக்க வந்து அது மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த படமும் வந்து இப்போ மலையாள ஆடியன்ஸ் தாண்டி நம்ம ஹிந்தி, தமிழ் எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இது ஒரு சூப்பர் உமன் கேரக்டர் இருக்கிற படம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 90ஸ்லாம் படம் பார்க்கும்போது அந்த கதை நகர்வு இருக்கு இல்லையா, திரைக்கதை போகிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது எனக்கு பார்க்கும்போது. நல்லா போயிட்டுருக்கிறது அந்த ஃபீல் வந்து நல்லா கிடச்சிது. செகண்ட் ஹாஃப் அந்த லேகு அது தவிர்க்க முடியாது தான். ஏன்னா சாப்டர் 1 அந்த அப்கமிங் சாப்டர்ஸ்லாம் அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்கமிங் சாப்டர்ஸ்லாம் இன்னும் பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாம் எப்போ வருது அப்படிங்கிறது. நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக ஓடிடியில் வரும். நான் அதனால தான் தேர்டு வீக்கில் ஆனாலும் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வந்து நம்ம பார்க்குறோம். அது உங்கள் டைம் வந்து ஒர்த்தாக ஃபீல் ஆகணும் இல்லையா, ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கன்னா. அதுக்காக தான் இந்த ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே, மீண்டும் இதேமாரி ஒரு அருமையான திரைமுகத்தில் சந்திக்கலாம். முக்கியமாக இந்த படத்தோட அடுத்த சாப்டருக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். தேங்க்யூ.